ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 6th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 2வது இயல் தான் பார்க்க போகிறோம். 2வது இயலில் ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது இயல். ஓகே, இதில் இயற்கை இன்பம், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு படித்து பார்த்தலாம். நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மடையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா, அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஒன்றும் இல்லை, இயற்கையை சிலப்பதிகாரம் போற்றுது. அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எழுதினது யாருன்னா நமக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற பாடலை பார்த்துடலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அழிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நடம் தீரிபோல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இதுதான் பாடல் வரி. இது எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள். ஓகே, பாடல் வரி இன்னொரு தடவை பார்த்துடலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அழிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரிபோல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இதுதான் பாடல் வரி. நிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடான். அதாவது காவிரி நாடான் வந்து பாடல் வரி நமக்கு மேலே கொடுத்துருக்கிறது தான். நமக்கு மேலே கொடுத்துருக்கிறத கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையான வடிவத்தில் கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? காவிரி போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும், அதாவது மேகத்தின் வழி வரக்கூடிய மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். திங்கள் நிலவு, கொங்கு வந்து மகரந்தம், அலர் வந்து மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர் வந்து அச்சம் தரும் கடல், அலினா கருணை. ஓகே, அடுத்தது இப்போ இதுக்கு பாடல் வரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தனி சன்னி குளிர் வெண்கொடை போற்று அங்கன் உலகு அழிதலான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர், அதாவது ஆத்தி மலர்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலராலான மாலை அணிந்தவன் யார் அப்படின்னா சோழ மன்னன். அப்போ சோழ மன்னன் வந்து அணிந்த மாலை வந்து ஆத்தி மலர். அவனுடைய வெண்குற்ற கொடை, அதாவது அவனுடைய குடை, வெண்குற்ற குடை இருக்கு இல்லையா மன்னனுக்கு, அந்த குடை வந்து குளிர்ச்சி பொருத்தியது. அதை போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திங்கள்னா நிலவு, அதுதான் அங்கே விஷயம். அடுத்தது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். ஓகே, அடுத்தது வந்து அந்த ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனையும் போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அச்சம் தரும் கடல் எல்லைகளை கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அது மாதிரி மலை வந்து வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சோழ மன்னன் வந்து காவிரின்னு ஆறு வருது, மலை வருது. அப்புறம் அங்கே என்ன மலர் அணிந்தார் அப்படின்னா ஆத்தி மலர். ஓகே, அடுத்தது பார்த்துடலாம். நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம்ன்ற காப்பியத்தை இயற்றினது யாருன்னா இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டை காலத்தவர். அப்போ இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம், அது நமக்கு தெரியும். இது வந்து முதல் காப்பியம், தமிழோட முதல் காப்பியம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுது. திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் இருக்குது. இது இந்த நூல்வெளி நல்லா பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது தான் இந்த எல்லா லைன்ஸுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கப்படுறது தமிழில் முதல் காப்பியம். அப்புறம் வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, எழுதுனது அவர் என்ன மரபை சேர்ந்தவர், எந்த நூற்றாண்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஓகே, அடுத்தது
கழுத்தில் சூடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. கழுத்தில் சூடுவது வந்து தார். கணையாளி கிடையாது, எல்லோரும் கலையாளி அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. கணையாளிங்கிறது வந்து மோதிரம், கழுத்தில் சூடுறது வந்து தார். ஓகேவா, தார். கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன் வந்து ஞாயிறு, திங்கள் அப்படின்னா சந்திரன். ஓகே. அடுத்தது வெண்குடை. வெண்குடை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடைன்னு வரும். பொற்கோட்டு அப்படின்றத பிரித்தோம்னா பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு வரும். கொங்கு அலர் அப்படிங்கிறத பிரித்தோம்னா கொங்கலர் அப்படின்னு வரும், அதாவது கொங்கலர் அப்படின்னு வரும். ஓகே. அடுத்தது அவனளி போல் அப்படின்றத சேர்த்து எழுதணும் அப்படின்னா அவனளி போல் அப்படின்னு வரும். அடுத்தது காணி நிலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காணி நிலம். இதில் வந்து பாரதியார் வந்து அவருடைய வரிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாரதியார்னும் பொழுது நம்ம நல்லா படிச்சுக்கணும். இதில் உள்ள நூல்வெளி எல்லாத்தையுமே அதாவது அடுக்ககங்கள், அதாவது மாடி வீடு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுல, அதனால் அப்படி சொல்லியிருக்காரு. வீடுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரை கற்பனை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூழலை உருவாக்குறதுக்கான தேவையையும் முன்னால் சொல்கிறாரு. நம்ம அவரோட கனவு இல்லத்தை பார்க்கலாம். ஓகே. எனக்கு பாரதியாரோட வரிகள் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ பாரதியார் அப்படின்னும் பொழுதே நமக்கு ஒரு உணர்வு வந்து தானாக வந்துடும். அது வந்து ஒரு வார்த்தை கிடையாது, உணர்வு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டி தர வேணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்த மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா பாரதியார் வந்து சொல்கிறார். ஓகே. ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் பார்த்துடலாம், அப்புறம் நம்ம பாடல் பொருள் தனியாக பார்க்கலாம். காணி அப்படின்றது வந்து நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். சித்த மகிழ்ந்திடவேன்றதுக்கு மீனிங் வந்து உள்ள மகிழ்ந்திடவே அப்படிங்கிறது தான். இப்போ நான் அந்த பாடலுக்கான அர்த்தம் பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும். காணி அப்படின்னா என்ன சொன்னோம், நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ ஏதோ ஒரு அளவு, அது அந்த அளவுக்கு எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு மாளிகை பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதால் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினா அந்த காணி நிலத்தில் ஒரு மாளிகை கட்டித்தர வேணும். அதாவது அங்கே ஒரு மாளிகை எனக்கு கட்டித்தாங்கிறாரு, அவ்வளோதான். அது மாதிரி அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது இருக்கணும். அதாவது அந்த மாளிகை வந்து நல்ல அழகான தூண்களாகவும் நல்ல வெண்மையான அந்த நல்ல தூய நிறமுடைய மாடங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நல்ல நீரையுடைய கிணறு, அதாவது உப்பு நீர் இல்லாமல் நல்ல நீரையுடைய கிணறும் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளநீர், அப்புறம் கீற்று தரக்கூடிய, அதாவது நம்ம தென்னங்கீத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது தரக்கூடிய தென்னை மரங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்து போன்ற நில ஒளி வந்து வீசணும். காதுகளுக்கு இனிமையான குயிலோட ஓசை வந்து கேட்கணும். உள்ளம் மகிழமாறு நமக்கு வந்து இளம் தென்றல் வந்து காற்று வந்து அடிக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். இவர் பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் கொண்டவர். எட்டயபுரம் மன்னனால் என்ன பட்டம் பெற்றார்? பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றார். தன் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை வந்து ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். இது நல்லா நோட் பண்ணிங்க. பாரதிதாசன் நம்ம இன்பத்தமிழ் பார்க்கும்போது பார்த்தோம் என்னென்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, அதை பற்றின கருத்துக்கள்லாம் அவர் பாடியிருப்பார். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தலைப்புகள்லாம் அப்படி இது பண்ணுறாருன்னா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மற்றும் மொழி பற்று மிக்க பாடல்களை அவர் படைத்திருக்காரு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்ற நூல்களையும் எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய வரும் பாரதியாருக்கு. இப்போதைக்கு நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க, அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் சேர்த்து படிச்சுக்கலாம். கிணறு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் வந்து கேணி. சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்தது மாடங்கள் அப்படிங்கிறதோட பொருள் வந்து அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, அதாவது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர், இதை வந்து சேர்த்து எழுதணும்னா
சுடர் அப்படின்னு வரும். நில ஒளி அப்படிங்கிறது வந்து நில ஒளி. ஓகே, அடுத்தது வந்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல நில ஒளி, தூய நிறத்தில் நன்மாடங்கள், சித்த மகிழ்ந்திட தென்றல். ஓகே, பொறுத்துக முடிஞ்சிருச்சு. அடுத்தது சிறகின் ஓசை. இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன். இதில் வந்து எல்லா வரிகளும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷினில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. வலசை போதல் அப்படின்னா என்னென்னா இடம்பெயர்தல், மைக்ரேஷன் சொல்லணும் இல்லையா, இடம்பெயர்தல், அதுதான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். பறவைகள் வந்து வலசை போகிறத பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து உணவும் இருப்பிடமும் தட்பவெப்ப மாற்றம் இனப்பெருக்கம் இதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இடம்பெயருது. எந்த இடத்துல அதுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துக்கு அது போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதை அடிப்படையாக கொண்டு இந்த பறவைகள்லாம் பறக்குது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பறவைகள்லாம் பறக்குது. அதாவது லொக்கேஷன் மாறாமல் கரெக்டாக போய் ரீச் ஆயிடுது. அதுக்கு ரீசன் வந்து நிலம், விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் தான். அடுத்தது வந்து பொதுவாக பறவைகள் வந்து இடம்பெயரும் பொழுது எப்படி இடம்பெயரும் அப்படின்னா வடக்கிலிருந்து தெற்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும், அதாவது நார்த்லேருந்து சவுத்து, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் அப்படி தான் இடம்பெயருது. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வந்து இடம்பெயருது, வலசை போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது சில பறவைகள் வந்து தாய் நிலங்களுக்கு திரும்புது, சில இது நமக்கு வந்து அது அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டே இருக்கும். வலசை போதல் அதாவது அந்த மைக்ரேஷன் இடம்பெயர்ச்சியின் போது என்னென்ன மாற்றங்கள் வந்து பறவைகளுக்கு வரும், பறவைகளுக்கு மாற்றம் வருமானு கேட்டால் வரும். அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா தலையில் வந்து சிறகு வளருதல், தலையில் சிறகு முளைக்குமா, சிறகுகளின் அதாவது இறகுகள் இருக்கு இல்லையா, அந்த இறகுகள் இதோட நிறம்லாம் வந்து மாறிடுமா. அது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து கற்றையாக முடி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையில் சிறகு முளைக்குமா, இறகுல வந்து நிறம் மாறும், அப்புறம் கற்றையாக முடி வளரும். அது மட்டும் இல்லாமல் சில பறவை வந்து உருமாறி அதாவது வேற்று வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவு கூட சில நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த 3 இல்லாமல் அந்த அளவு கூட மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாக்ஸ் பார்த்துடலாம், அப்புறமா அது கீழே உள்ளதுக்கு போகலாம். கப்பல் பறவை முக்கியமான கண்டென்ட்டு. கப்பல் பறவைனா என்ன அப்படின்னா, கப்பல் பறவைன்னு எதை சொல்கிறோன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர், பெரிய டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டர்ன்றது. அந்த 400 கிலோமீட்டர் வந்து இறங்காமல் அது பறந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து கப்பல் கூளைக்கிடா கடற்கரை பறவை. அதாவது கப்பல் பறவைன்னு சொல்லலாம், கப்பல் கூளைக்கடான்னு சொல்லலாம், கப்பல் கடற்கரை பறவை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்திமுத்த புலவர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடலை வந்து எழுதியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. அது மட்டும் இல்லாமல் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீராகின் அப்படின்னும் பறவைகள் வந்து வலசை போகிற செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்திற்கு வந்து செங்கல் நாரைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது எது அப்படின்னா தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக விளங்குறது தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது இப்போ ரீசெண்டாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் நமக்கு தெரியும், சிட்டுக்குருவி. இந்த உருவத்தில் வந்து சிறிய பழுப்பு நிற பறவைகள் வந்து பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். எது ஆண் பெண் வேறுபாடை உணர்த்துது அப்படின்னா ஆண் குருவியோட தொண்டை பகுதியில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் வந்து அடர் பழுப்பு நிறமாக இருக்கும். பெண் குருவியோட உடல் வந்து முழுவதுமாக மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆண் பெண் வேறுபாடை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3லேருந்து கூடு கட்டினதுக்கப்புறமா 3லேருந்து 6 முட்டைகள் வரைக்கும் இடும். 14 நாட்கள் வந்து அடை காக்கும், 15ஆவது நாள் வந்து குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது வந்து துருவ பகுதிகளில் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவி வாழுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலை தொடரில் 4000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட இந்த வந்து சிட்டுக்குருவிகள் வாழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள் அதெல்லாம் சாப்பிட்றக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தா 10லேருந்து 13 ஆண்டுகள். 10 to 13 இயர்ஸ். இது ஃபாஸ்ட்டாக பறக்கும். அதனால தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு. அதை இங்கே எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க. ஓகே, அடுத்தது சிட்டுக்குருவி அழிவுக்கு காரணம்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கங்க. பறவைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. இது பார்த்துங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அப்புறம் இந்த சலீம் அலி, இவரை பற்றி பார்க்கணும் கண்டிப்பாக. இந்தியாவின் பறவை மனிதன் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் பறவைகள் ஆய்வுகளுக்கு முன்னோடியாக டாக்டர் சலீம் அலி. இவர் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சார். அதை கண்டுபிடிக்கிறதுலையும் படம் பிடிக்கிறதுலையும் ஈடுபட்டார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காரு. அவர் வரலாற்று நூலுக்கு கூட சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ற பேரை தான் கொடுத்துருக்காரு. ஓகே, அதை நல்லா நோட் பண்ணிங்க. ஏன்னா இதை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது, மனிதன் எல்லா உலகில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் எல்லா உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சலீம் அலி. ஆர்டிகாலா, இது உலகிலேயே நெடுந்தோறும் பறக்கக்கூடிய பறவை. 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய பறவை இனம். அடுத்தது ஆர்னித்தாலஜி, பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உலக சிட்டுக்குருவி நாள். இப்போதைக்கு திரும்பவும் பார்த்துருக்கோம். பறவைகளை பற்றின படிப்பு ஆர்னித்தாலஜி. தட்ப வெப்பம், இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வெப்பம் ஃபஸ்ட்டு உள்ளது. வேதி உரங்கள் வேதி உரங்கள். தரையிறங்கும் தரை இறங்கும். அடுத்தது வழித்தடம். என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வழித்தடம். சிட்டுக்குருவியாய் வாழ முடியாத பகுதி என்னன்னா துருவ பகுதியில் தான் அதால் வாழ முடியாது. இமயமலை வரைக்கும் அது வாழுதுன்னு சொல்லிட்டாங்க. உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய புலவர் சத்தியமுத்த புலவர். பறவைகள் இடம்பெறுவதற்கு வலசை போதல், மைக்ரேஷன், இடம்பெயர்ச்சி அப்படின்னு பேர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போவதற்கு காரணங்கள் ஒன்று உணவு, இனப்பெருக்கம், தட்பவெப்பநிலை, எக்ஸெட்ரா. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது கிழவனும் கடலும். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்படி கொஷின்ஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ஒரு 3-4 பாயிண்ட்டு தான் இருக்கும். அதையும் பார்த்துடலாம். கிழவனும் கடலும். இதை கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்டு த சி, இந்த ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடக்கதையாக சுருக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. த ஓல்டு மேன் அண்ட் த சி. ஓகே, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த முனிவர், அதாவது இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. அந்த ஹீரோ பேர் சாண்டியாகோ. 84 நாளாக அவருக்கு எதுவுமே கிடைக்கல. எத்தனை நாள்? 84 டேஸ். மனோலி, அவரோட அந்த சின்ன பையன் பேர் மனோலி. முதல் 40 நாட்களுக்கு அவரோட கடலுக்கு போயிருக்கான். எத்தனை நாள் அவன் கடலுக்கு போயிருக்கான்? 40 நாள். அவ்வளோதான். அதில் பாயிண்ட்டுன்னு பார்த்தா அவ்வளோதான் விஷயம். என்னைக்கு 85வது நாள் 85வது நாள் அந்த ஸ்டோரி நடக்கிறது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதாவது 84 நாள் எதுவும் கிடைக்கல. அந்த ஸ்டோரி நடக்கிறது 85வது நாள். 40 நாள் வரை அவன் அவரோட சேர்ந்து போயிருக்கான். அவன் பேர் மனோலி. அந்த தாத்தா பேர் சாண்டியாகோ. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும்.
இது சும்மா ஸ்டோரி தான், ரொம்ப ரீட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்துக்களில் வந்து 2 வகை இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, முதல் எழுத்து சார்பு எழுத்து. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு முதல் எழுத்துனா என்னென்னு பார்த்துடலாம். உயிரெழுத்துக்கள் வந்து 12ன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அடுத்து மெய் எழுத்து 18. இந்த 30 எழுத்துக்கள் இதுதான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இந்த முதல் எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது 2வது டைப் என்னென்னா சார்பு எழுத்துக்கள். அதை பார்த்துடலாம். சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம், அதாவது எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. இந்த சார்பு எழுத்து வந்து 10 வகைப்படும். ஓகேவா? அது என்னென்னு பார்த்துடலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18ன்னு. அது 2த்தையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். அதை சார்ந்து என்னென்ன வரும் அப்படின்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுகம், ஔகார குறுகம், மகர குறுகம், ஆயுத குறுகம். இது 10 தான் வந்து என்னென்னா சார்பு எழுத்துக்கள். ஓகே, அடுத்தது உயிர்மெய், அதாவது உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கு தோன்றுறது. அப்படின்னா என்னென்னா, உயிரெழுத்து உதாரணத்துக்கு ஆன்னு வச்சுப்போம், சரியா? ஆவும் மெய் எழுத்து வந்து ஃபஸ்ட் எழுத்து இக்கு வச்சுப்போம். இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கா கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆவண்ணா இதுவும் ப்ளஸ் இந்த இக்கு இது ரெண்டும் சேர்ந்துச்சு நம்ம அப்படின்னா நமக்கு கா கிடைக்கும். இது உயிர்மெய் நெடில், இது உயிர்மெய் குரில். ஓகே, இந்த 2 இது மாதிரி உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயிர்மெய் எழுத்தோட வடிவம், அதாவது ஒளி வடிவம், எதை வச்சு உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அது நமக்கே தெரியும். இக்கையும் ஆவையும் சேர்த்தா கா, இக்கு ஆ கா அப்படின்னு வருது இல்லையா? அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். அது நமக்கு தெரியும். இக்கு, அதே எக்ஸாம்பிளே வச்சுப்போம். இக்கு ஆ இஸ் ஈக்குவல் டு கான்னு சொன்னோமா? இப்போ இதில் வந்து ஒளி வடிவம் வந்து 2ம் சேர்ந்துருக்கு. ஆனால் வரி எழுத்து வடிவம் எப்படி இருக்குது? மெய்யெழுத்து மாதிரியே இருக்குது. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். காங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ நேரம் சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால கால அளவு வந்து எதை ஒத்திருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகே, முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது வந்து சார்பு எழுத்து வகையில் அடங்கும். இது உயிர்மெய் எழுத்து வந்து சார்பு எழுத்தில் அடங்கும். அடுத்தது ஆயுதம் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆயுத எழுத்துக்கு ஸ்பெஷலான பாயிண்ட்ஸ் உண்டு, அதனால் நோட் பண்ணிங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இது இந்த அக்கனா இருக்கு இல்லையா, அதுதான் ஆயுத எழுத்து. இது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு இந்த இது நல்லா நோட் பண்ணிங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள். நுட்பமான ஒலிப்பு முறையுடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதை நல்லா நோட் பண்ணிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பாயிண்ட்டு. இதுவும் உண்டு, பட் இது ரொம்ப முக்கியம்தான். தனக்கு முன், அதாவது ஒரு ஆயுத எழுத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து வரும், அதுக்கப்புறம் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து தான் வரும். அது மாதிரி ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அடுத்தது தனித்து இயங்காது. தனியாக ஆயுத எழுத்து வராது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறதுனால இது சார்பு எழுத்து வகையில் வரும். ஓகே, அவ்வளோதான். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கலைச்சொற்கள் பார்த்தீங்க. ஓகே, திருக்குறள் பார்த்துட்டோன்னா இந்த 2வது இயல் வந்து முடிஞ்சிடும். திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம், அதாவது ஆனா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எழுத்துக்களுக்கு தொடக்கம். அது மாதிரி ஆதி பகவன் தான் உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் பாருங்கள், உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே கிடையாது. 7 சொற்களில் மனிதருக்கு அறக்கருத்துக்களை கற்றுத்தரும் திருக்குறளை பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக பொதுமறைன்னு சொல்லப்படுறது திருக்குறள். ஓகே, விண்ணின்று பொய்ப்பின் வெறுநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை நீர் வந்து உரிய காலத்தில் பெய்யாமல் போணுச்சு அப்படின்னா உலகத்தில் உயிர்கள் எல்லாம் பசியில் துன்புறும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. விண் என்று பொய்ப்பின் வெறுநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. ஓகே, அடுத்தது கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் தலை.
ஓகே. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது தேவையில்லாத இடத்துல பெய்கிறதும் மழை தான், தேவையான நேரத்தில் பெய்கிறதும் மழை தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீத்தார் பெருமை இதில் என்ன இருக்குது அப்படின்னா, செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்படின்னா என்னென்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் வந்து யாருன்னா பெரியோர், முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து சிறியோர். அதாவது என்ன ஒரு ஏஜால் முடியாது அப்படின்றத செய்யக்கூடியவங்க வந்து யாருன்னா பெரியோராம், முடிகிற காரியத்தை கூட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிறியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்கட்பேறு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்று மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தன்னை விட தன்னோட பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார். ஓகே. அதாவது தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது இருந்த மகிழ்ச்சியை விட அவங்க புகழை கேட்கும்பொழுது பெருமகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புடைமை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்புமுரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கே என்பர், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பர். அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளும் என்னுடையதுன்னு சொல்லுவாங்க. அன்பு உடையவர்கள் வந்து தம் உடம்பு வந்து தன்னோட உடம்பு கூட என்னோடது கிடையாது, அது மற்றவங்களோடது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பு வந்து இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வந்து வெறும் எலும்பும் தோலும், அதுதான் அதுக்கான பொருள். இனியவை குரல் பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு சிறந்த அணிகலன், அது மற்றவை வந்து அணிகலன்கள் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இனியவை உலகா இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவன் தற்று. இனிய சொல் இருக்கும் பொழுது இன்னாத சொல் பேசுவது வந்து கனி இருக்கும் பொழுது ஒரு காயை உண்பதனை போன்றது. அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் பொழுது ஒரு காயை எடுத்து சாப்பிட்றோம், அதாவது மாதுளப்பழம் இருக்கும் பொழுது மாம்பழம் இருக்கும் பொழுது மாங்காயை சாப்பிட்றது வந்து நிறைய இனிய சொற்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத சொற்களை பேசுகிறதுக்கு ஒப்பானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நூல்வழி பார்த்துடலாம். திருவள்ளுவர் இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை தொகுத்து கூறியுள்ளார். யோசிச்சு பாருங்கள், அது 2 அடின்னு சொல்ல முடியாது, மேலே 4 கீழே 3 வார்த்தையில் விளையாண்டுருக்கார். அதில் உள்ள கருத்துக்கள் வந்து ஒன்று ஒன்று அப்படி இருக்கும். ஓகே. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதர், நாயனார், அப்படி இப்படின்னு அவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. இதில் ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் அறநூல்களில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே அறநூல்கள். அடுத்தது வந்து திருக்குறளில் வந்து 133 அதிகாரம், இது நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம். 133 அதிகாரம், 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. அவ்வளோதான் திருக்குறளை பற்றி தான். அடுத்தது நம்ம வந்து புக் பேக் திருக்குறளுக்கு மட்டும் 1 மார்க் பார்த்துட்டு ஒன்லைனர் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு 3rd யூனிட் போயிடலாம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னா இன்சொல். இனியவை இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவன் தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்புமுரியர் பிறருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் வந்து ஓல்டு புக்கு தமிழ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நியூ புக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓல்டு புக்கும் நான் தரேன், சைட் பை சைடு அதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு நியூ புக்கில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நியூ புக்கை ஃபுல்லாக முடிச்சுருங்க. இடையில டைம் இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கை ஒன்ஸ் பார்த்துருங்க. ஓகே. வீடியோஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வர நீங்கள் வந்து படித்து முடிச்சுருங்க. அவ்வளோதான். 2nd யூனிட் முடிஞ்சிட்டு அடுத்து 3rd யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.